ஹாய் ஆல். இன்னைக்கு ஈக்குலிபிரியம்ல இருந்து சில ஃபார்முலாஸ் பார்த்துட்டு ரிலேஷன்ஸ் பார்த்துட்டு நம்ம ப்ரீவியஸ் கொஷின் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே. ஸோ என்னென்னலாம் வந்து வேப்பர் ப்ரெஷரை வந்து அஃபெக்ட் பண்ணும். வேப்பர் ப்ரெஷர்னு ஒன்றும் கிடையாது. நான் உங்களுக்கு வந்துட்டு ஓல்டு வீடியோ நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் வேப்பர் ப்ரெஷர்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த சொல்யூஷனில் சொல்லியிருப்பேன். ஓகே. ஸோ வேப்பர் ப்ரெஷர் அப்படின்னா உங்களுக்கு சொல்யூஷனில் இருக்க ஒரு ஒரு பார்ட் சொல்யூட்டோ இல்லை சால்வெண்ட்டோ என்ன பண்ணும் அப்படின்னா அது வேப்பராக கன்வெர்ட் ஆகிட்டு அந்த சர்ஃபேஸில் ஒரு ப்ரெஷர் எக்ஸிபிட் பண்ணும். அதுதான் வேப்பர் ப்ரெஷர். ஓகேவா? ஸோ உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் வேணும்னா அந்த வீடியோ போய் பாருங்கள். ஓகே. ஸோ வேப்பர் ப்ரெஷர் எதெல்லாம் அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா டெம்பரேச்சர். ஸோ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக என்ன ஆகும், வேப்பர் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இங்கே எப்படி கொடுத்துருக்கேன் இல்லையா, ஸோ இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா டைரக்ட்லி ரிலேட்டட். ஸோ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா வேப்பர் ப்ரெஷரும் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகே. அதே மாதிரி செகண்ட் பாயிண்ட் என்னன்னா இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸஸ். அதாவது இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸஸ் அப்படின்னா அட்ராக்ஷனும் வரும், ரிப்பல்ஷனும் வரும். சரிங்களா? ஸோ இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸஸ் ரிலேட்டடாக எப்படி வந்து வேப்பர் ப்ரெஷர் வேரி ஆகும் அப்படின்னா, இப்போ இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா வேப்பர் ப்ரெஷர் வந்துட்டு டிக்ரீஸ் ஆகும். ஏன்னா இன்வர்ஸ்லி ரிலேட்டட். ஸோ இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ டெம்பரேச்சர் ரிலேட்டடான கொஷினை நம்ம ப்ரீவியஸ் கொஷின் ஒன்று பார்ப்போம். சப்போஸ் ஃபியூச்சரில் உங்களுக்கு இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸஸ் வச்சு கேட்டாங்க அப்படின்னா, ஸோ இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸஸ் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னா வேப்பர் ப்ரெஷர் கம்மியாக இருக்கும். ஸோ இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் வீக்காக இருக்குது அப்படின்னா வேப்பர் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். கரெக்ட் தானே? அட்ராக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா அந்த மாலிக்யூல் வந்துட்டு வேப்பர் ஸ்டேட்டுக்கு போகிறது வந்து டிஃபிகல்ட் ஆயிரும். கரெக்டாக? ஸோ வேப்பர் ஸ்டேட்டுக்கு போனால் தானே வேப்பர் ப்ரெஷர் இல்லையா? ஓகே. ஸோ அப்படி நீங்கள் ரிலேட் பண்ணிக்கலாம். நான் வாலடைல் சொல்யூட் அப்படின்னா அதாவது ஈஸியாக ஆவியாகக்கூடிய தன்மை இல்லாத சொல்யூட் எல்லாமே அதுக்கு எப்படி இருக்கும், வேப்பர் ப்ரெஷர் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆப்வியஸாக அப்படி தானே இருக்கும். ஸோ ஈஸிலி வேப்பரைசபிள்னா அதுக்கு வேப்பர் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். ஸோ இம்பார்ட்டன்ட் ரிலேஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். கேசி அப்படிங்கிறது என்ன இந்த இடத்துல சொல்கிறாங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு ஈக்குவலிபிரியம் தான். கேபிட்டல் கே அப்படிங்கிறதுனாலே உங்களுக்கு வந்து ஈக்குவலிபிரியம் தான். ஓகே. சின்றது கான்சன்ட்ரேஷன் சொல்லுது. ஓகே. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு கேஎஃப் பை கேபி அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன் இல்லையா. கேஎஃப்னா கே ஃபார்வர்ட், கேபி அப்படின்னா கே அதாவது பேக்வர்ட் ரியாக்ஷன். ஓகே. ஸோ இதோட இதுதான் வந்துட்டு இந்த கேபிட்டல் கே அப்படிங்கிறது வந்து அந்த ஈக்குவலிபிரியம் ரியாக்ஷன். அது ரெண்டுமே இப்போ கேஎஃப் கேபி அப்படிங்கிற இண்டிவிஜுவல் ரியாக்ஷனாக கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஈக்குவலிபிரியம் கான்ஸ்டன்ட் வேல்யூ வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கேசி கண்டுபிடிக்கலாம். ஓகே. ஸோ அப்படி இல்லைன்னா சில ஈக்குவேஷன் நீங்கள் கே1 பை கே2 அப்படின்னு போட்டு கூட கண்டுபிடிக்கலாம். ஓகே. ப்ராப்ளம்ஸ் வரும்போது நான் எப்படி இதை சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ஸோ கேசினா கேஎஃப் கே ஃபார்வர்ட் பை கே பேக்வர்ட். ஓகே. அதே மாதிரி கேபி கேசி அதாவது ப்ரெஷர் கான்சன்ட்ரேஷனுக்கு ஏதாவது ரிலேஷன் இருக்கா, கே ப்ரெஷர் கே கான்சன்ட்ரேஷனுக்கு ஏதாவது ரிலேஷன் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ரிலேஷன் இருக்கு. ஸோ கேபி இஸ் ஈக்குவல் டு கேசி ஆர்டி பவர் டெல் என். ஸோ இந்த டெல் என் அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் மோல்ஸ் இல்லையா, சேஞ்ச் இன் நம்பர் ஆஃப் மோல்ஸ். ஸோ இதை நம்ம எங்க பார்த்தோம், டெல் ஹெச் இஸ் ஈக்குவல் டு டெல் யூ பிளஸ் டெல் என்ஜி ஆர்டி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. ஸோ அந்த அதுல வர இந்த எண் தான். ஸோ இந்த டெல் எண் என்னவா இருக்கும் உங்களுக்கு, மோல்ஸ் ஆஃப் கேஷியஸ் ப்ராடக்ட்ஸ் மைனஸ் மோல்ஸ் ஆஃப் கேஷியஸ் ரியாக்டன்ஸ். ஸோ இது உங்களுக்கு தெரியும். ஏன்னா அந்த ஃபார்முலால கூட இந்த எக்ஸ்பான்ஷன் தான் யூஸ் பண்ணியிருப்பீங்க. கரெக்டா? ஸோ உங்களுக்கு இந்த ரெண்டு ஃபார்முலா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து சேஞ்சஸ். நம்ம ஏதாவது சேஞ்சஸ் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். இதை வந்து நான் ரியாக்ஷன் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன். ஸோ நம்ம ஏதாவது சேஞ்சஸ் பண்ணோம் அப்படின்னா அது எப்படி நம்ம வந்து இந்த ஈக்குவலிபிரியம் வந்து சேஞ்ச் பண்ணணும். ஸோ அவங்க ஒரு கேக் கொடுத்துருப்பாங்க, ஒரு கொஸ்டின்ல கேக் கொடுத்துருப்பாங்க, கே1 கொடுத்துருப்பாங்க, இல்லை கே2 கொடுத்துருப்பாங்க செகண்ட் ரியாக்ஷனுக்கு, தேர்டுக்கு கே3 கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்படி கொடுக்கும்போது நம்ம அந்த ரியாக்ஷனை ரிவர்ஸ் பண்ணி சால்வ் பண்ண முடியுதா அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். நான் உங்களுக்கு இந்த ரிவர்ஸ் பண்ணி கேன்சல் பண்றதெல்லாம் காமிச்சிருப்பேன் இல்லையா, லாஸ்ட் வீடியோல பார்க்காதவங்க பாருங்க. அதே மாதிரி தான் அதை ரிலேட்டடா தான் இந்த பார்ட்டும் வரும். ஸோ அதனால தான் ஃபர்ஸ்ட் அதை டீச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதுக்கு வந்திருக்கும். ஓகே. ஸோ 1/k அடுத்து வந்து மல்டிப்ளை வித் என் அப்படின்னா கே பவர் என்னா மாத்திரணும். சரிங்களா? ஸோ இந்த என்ன்றது என்னன்னா நம்பர், அதாவது நீங்க எந்த நம்பரால் மல்டிப்ளை பண்றீங்க த்ரூ அவுட் த ஈக்குவேஷன், எந்த நம்பரால் மல்டிப்ளை பண்றீங்க. ஓகே. ஸோ இப்போ உங்களுக்கு இது புரியலனாலும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை அப்படியே கம்பேர் பண்ணி கொஸ்டின்ல பாருங்க, உங்களுக்கு புரியும். கே பவர் அந்த நம்பர் போட்டுக்கணும். சப்போஸ் அந்த த்ரூ அவுட் அந்த ஈக்குவேஷனை நீங்க 2ஆல டிவைட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா கே வேல்யூ, ஸோ இதுக்கு ஒரு வேல்யூ கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதோட பவர்ல 1/2. ஓகே. ஸோ அப்ப என்ன வரும்,
இதை வந்து என்னென்னு எழுதிக்கலாம், ஸ்கொயர் ரூட் ஆஃப் கேபிட்டல் கேன்னு எழுதிக்கலாமா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து சால்வ் பண்ணிக்கலாம். மேத்தமேட்டிக்கலாக இதெல்லாம் இந்த கன்வர்ஷன்லாம் எதுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா, மேத்தமேட்டிக்கலாக உங்களுக்கு ஒரு 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 ஆன்சர் கொண்டு வரீங்க அப்படின்னா அப்பெல்லாம் இந்த ரிலேஷன்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஓகே, ஆட் ரியாக்ஷன்ஸ் ஆட் பண்ணீங்க அப்படின்னா அப்போ என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, சப்போஸ் இப்போ K1 K2 நீங்கள் வந்து ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா ஆக்சுவலாக என்ன பண்ணணும்னா K1 இன்டூ K2 தான் பண்ணணும். சரிங்களா? பட் நீங்கள் பண்ணுறது இதுதான், ரைட்? அரித்மெட்டிக்காக நீங்கள் பண்ணுறது தான். பட் ரிலேஷன்ஸ் ஃபார்ம் பண்ணுறது எப்படி ஃபார்ம் பண்ணணும், இந்த மாதிரி தான் ஃபார்ம் பண்ணணும். ஓகே, ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு அந்த ஷார்ட்கட் வந்து ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகே, பட் நம்ம கொஷின்ஸ் டிஸ்கஸ் பண்ணால் உங்களுக்கு நல்லாவே புரியும். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஷின். In liquid gas equilibrium, the pressure of vapors above the liquid is constant at. ஸோ உங்களுக்கு வந்து இந்த வேப்பர் ப்ரெஷரோட அந்த அது வந்து எப்போ கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் அப்படின்னா கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் இல்லையா? ஸோ நீங்கள் வந்து டெம்பரேச்சரை லோ பண்ணிங்கன்னா வேப்பர் ப்ரெஷர் குறையும், டெம்பரேச்சர் ஹை பண்ணிங்கன்னா வேப்பர் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும். நன் ஆஃப் திஸ் கிடையாது. ஏன்னா வந்து இந்த வேப்பர் ப்ரெஷர் டிபெண்ட் ஆன் டெம்பரேச்சர். கரெக்டா? ஸோ அப்போ கண்டிப்பாக ஆப்ஷன் பி தான் அதுக்கு கரெக்டான ஆன்சராக இருக்கும். ஓகே, ஸோ எப்போ அது கான்ஸ்டன்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட்டாக இருந்தால் வேப்பர் ப்ரெஷர் கான்ஸ்டன்ட். ஸோ இது இன்க்ரீஸ் டிக்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி டைரக்ட்லி ரிலேட்டடாக என்ன ஆகும், வேப்பர் ப்ரெஷர் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் ஆகும். ஓகே, அடுத்த கொஸ்டின். ஃபார் த ரியாக்ஷன் உங்களுக்கு ஈக்குவலிபிரியம் ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க. த பேக்வர்ட் ரியாக்ஷன் ரேட் கான்ஸ்டன்ட் இஸ் ஹையர் தேன் த ஃபார்வர்ட் ரியாக்ஷன் ரேட் கான்ஸ்டன்ட் பை த ஃபேக்டர் ஆஃப் 2500. ஸோ உங்களுக்கு டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்க. ஆர் வேல்யூ உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்கன்ற அந்த வேல்யூ தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். சம் கேசஸ் 8.314 ஜூல் per Kelvin per mole கொடுத்துருப்பாங்க. சில கேசஸில் வந்து 2 calories கொடுத்துருப்பாங்க, மோல் இன்வர்ஸ் கெல்வின் இன்வர்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த கேஸில் வந்து உங்களுக்கு வந்து ப்ரெஷர் ரிலேட்டட் அட்மாஸ்பியர் அப்படின்னா ப்ரெஷரை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ப்ரெஷர் இதில் வந்துட்டு உங்களுக்கு வந்து அந்த மேக்னிடியூட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். கேபி என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஓகே, ஸோ இங்கே பேக்வேர்ட் அண்ட் ஃபார்வர்டு கொடுத்துருக்காங்களா? எஸ். என்ன ரிலேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா the backward reaction rate is higher than the இதுதான் முக்கியம். ஓகே, இந்த ஹிண்ட் தான். is higher than the forward reaction rate by rate constant by a factor of 2500. அதாவது பேக்வேர்ட் ரியாக்ஷன் ஃபார்வர்ட் ரியாக்ஷனோட 2500 டைம்ஸ் வந்துட்டு அதிகமா இருக்கு அப்படிங்கிறது தான் வந்து ஹிண்ட். ஓகே, உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் கேசி இஸ் ஈக்குவல் டு கேஎஃப் பை கேபி. ஓகே, ஸோ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், பேக்வேர்ட் ரியாக்ஷன் இல்லையா, நீங்கள் அந்த கொடுத்துருக்க அந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் நியூமரிக்கல் ஃபார்மில் நீங்கள் கொண்டு வரீங்க. கேபி வந்து 2500 டைம்ஸ் வந்து கேஎஃப் விட அதிகமாக இருக்குது. ஓகே, ஸோ அப்போ இதை வந்து மல்டிப்ளை பண்ணலாமா? மல்டிப்ளை பண்ணால் அதுதான் எதுக்கு ஈக்குவலண்ட், கேபிக்கு ஈக்குவலண்ட். ஓகே, ஸோ இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க கேஎஃப். எதுக்காக இதை கொண்டு வரோம் அப்படின்னா நீங்கள் நியூமரேட்டர்லையும் கேஎஃப் டினாமினேட்டர்ல கேஎஃப் இருந்துச்சுன்னா ஈஸியாக கேன்சல் பண்ணிடலாம், ஒரே மாதிரியான டேர்ம்ஸ்க்கு கொண்டு வரதுக்கு. ஓகே, ஸோ வந்து கேன்சல் பண்ணிடுவீங்க. கேன்சல் பண்ணிட்டா உங்களுக்கு கேசி வேல்யூ என்னன்றது கண்டுபிடிச்சிடலாம். உங்களுக்கு கேசி தெரிஞ்சா கேபி கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ இந்த கொஷினே வந்து உங்களுக்கு கேபின்னு பர்டிகுலராக கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு கேசியோட ரிலேஷன் தெரியும். இந்த ஃபார்வர்ட் பேக்வேர்ட் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, கேஎஃப் பை கே பேக்வேர்ட் இல்லையா? ஸோ அதுலேருந்து கேசி கண்டுபிடிச்சோன்னா அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்க, இந்த ஈக்குவேஷனில் அந்த ரிலேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 4 × 10⁻⁴ கொடுத்துருக்க உங்களுக்கு கேஸ் கான்ஸ்டன்ட் வேல்யூ, அதுக்கப்புறம் டெம்பரேச்சர் வேல்யூ கொடுத்துருக்காங்க, இன்டூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 100 கெல்வின் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ அதை எல்லாத்தையும் நீங்கள் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்க. இதை 100 இதை சப்ஸ்டியூட் பண்ணுங்க. கெல்வின் இன்வெர்ஸ் கேன்சல் ஆகும். நீங்கள் எல்லாத்தையும் சால்வ் பண்ணீங்க அப்படின்னா 0.033 வரும். ஓகே, ஸோ இந்த மாதிரி கொஷின் நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, எது எவ்வளோ டைம்ஸ் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஓகே, இது வந்து ரிவர்ஸாக கூட கொடுக்கலாம். ஸோ அப்படி கொடுத்துருந்தாலும் உங்களுக்கு அந்த கேசியோட வேல்யூ டிஃபர் ஆகும். ஓகே, அடுத்த கொஷின். At a given temperature and pressure, the equilibrium constant values for the equilibria are given below. ஸோ உங்களுக்கு 2 ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 2 ஈக்குவேஷனில் ஓகே, இந்த டேபிள் இங்கே கொடுத்துருந்தேன் இல்லையா? ஸோ ரிவர்ஸ் பண்ண என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ண என்ன பண்ணணும், டிவைட் பண்ணால் என்ன பண்ண போறீங்க, ஆட் பண்ணிங்கன்னா என்ன பண்ண போறீங்கன்னு சொல்லி எல்லா சேஞ்சஸும் நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ இந்த பார்ட்டை நம்ம இந்த கொஸ்டின் எவ்வளோ சூப்பராக அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பாருங்க. இது வந்து ஈக்குவேஷன் 1. ஓகே, ஸோ ஈக்குவேஷன் 1க்கு வந்துட்டு இங்கே K1, இதை நம்ம K1 எடுத்துக்கிறோம். இதோட ஈக்குவலிபிரியம் வந்து K1, இதுக்கானது வந்து K2. ஓகே, ஸோ K1க்கும் K2க்குமான அந்த ரிலேஷன் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும்.
ஃபர்ஸ்ட் நீங்க பாருங்களேன், ரியாக்ஷன் பாருங்களேன். உங்களுக்கு இந்த டைம்ல உங்களுக்கு வந்து ரிவர்ஸ் பண்றதுலாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்த வீடியோலயே நம்ம அத பத்தி தான் நம்ம மோஸ்ட்லி பேசியிருப்போம் இல்லையா? ஸோ இங்க A3B வந்து ரியாக்டன்ட் சைட்ல இருக்கு. மேல பார்த்தீங்கன்னா, ப்ராடக்ட் சைட்ல இருக்கு. ஓகே. ஸோ மேல இருக்கிறது இப்ப இதுக்கு நீங்க மேட்ச் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். வேற என்னலாம் சேஞ்சஸ் இருக்குன்னு பாருங்க. இங்க ஃபர்ஸ்ட்ல இருக்கிறதுக்கு ப்ராடக்ட் சைட்ல இருக்கு. இங்க ரியாக்டன்ட் சைட்ல இருக்கு A3B. வேற என்னலாம் சேஞ்சஸ் நீங்க பார்க்குறீங்க? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் 3A2 இருக்கு இல்லையா? பிளஸ் B2 இருக்கு. ஸோ இதை 2 ஆல் டிவைட் பண்ணியிருந்தா உங்களுக்கு செகண்ட் ஈக்குவேஷன் வரும். அப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் K1 இல்லையா? ஸோ அது K2க்கு எப்படி ரிலேட் ஆயிருக்குன்னு பாருங்க. 2 ஆல் டிவைட் பண்ணிருக்கணும் இல்லையா? K2 வந்துட்டு என்ன பண்ணிருக்காங்க? 2 ஆல் ரிவர்ஸ் பண்ணிருக்காங்க. K2 ரிவர்ஸ் பண்ணிருக்காங்க. ஓகே. அண்ட் டிவைடட் பை 2 அதை ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க. ஓகே. ஸோ அப்போ நீங்கள் வந்து இதை வந்து இப்போ K2-வை நீங்கள் 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் நீங்கள் அந்த இதெல்லாம் கேன்சல் ஆயிரும். கரெக்டாக உங்களுக்கு K1 வந்துடும். ஸோ K1 K2க்கு ரிலேஷன் வந்து உங்களுக்கு இது வந்து எப்படி, அதாவது நான் K2 இஸ் ஈக்குவல் டு போடுறதா இல்லை K1 இஸ் ஈக்குவல் டு போடுறதா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரும். ஓகே. ஸோ அதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் வந்து ஆப்ஷன்ஸ் பாருங்க. ஆப்ஷன்ஸ் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. K2க்கும் ரிலேஷன் கண்டுபிடிங்க, K1க்கும் ரிலேஷன் கண்டுபிடிங்க. ஓகே. நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியும். இங்கே பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ரிவர்ஸ் பண்ணுங்க. ஸோ ரிவர்ஸ் பண்ணிட்டீங்க, ரிவர்ஸ் பண்ணி எழுதிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு என்ன பண்ணுவீங்க? ரிவர்ஸ் ஆப்ரேஷன்னா நீங்கள் வந்து கேவை வந்து நீங்கள் ரிவர்ஸ் பண்ணணும். கொடுத்துருக்க அந்த கேவை ரிவர்ஸ் பண்ணணும். ஸோ எப்படி ரிவர்ஸ் பண்ணி எழுதுவீங்க? 1/K1 எழுதிடுவீங்க. தட் இஸ் ஈக்குவல் டு K. ஓகே. அடுத்த பாயிண்ட்ல நம்ம என்ன பண்றோம்? டிவைடட் பை 2 போடுறோம். என்ன ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனா? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை நீங்க ரிவர்ஸ் பண்ணிட்டீங்க. ரிவர்ஸ் பண்ணதை நான் எழுதியிருக்கேன். ஓகே. டிவைடட் பை 2 போடுங்க. ஸோ டிவைடட் பை 2 போட்டிங்கன்னா இந்த 2 கேன்சல் ஆயிரும். இந்த 2 3/2 ஆயிரும். இங்கே வந்துட்டு 1/2 வரும். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க? செகண்ட் ஈக்குவேஷனை கொண்டு வந்துட்டீங்க. ரைட்டா? செகண்ட் ஈக்குவேஷனை கொண்டு வந்திருக்கீங்க. ஸோ எப்படி கொண்டு வந்தீங்க? டிவைடட் பை 2 போட்டு கொண்டு வந்தீங்க. அப்போ K பவரில் இந்த K இருக்கு இல்லையா? இந்த 1/Kன்னு போட்டிருக்கோம் இல்லையா? ஸோ இந்த K பவரில் நீங்கள் என்ன நம்பரில் டிவைட் பண்ணீங்களோ ஸோ அந்த இடத்துல Nக்கு பதிலாக அந்த 2 போடணும். ஓகே. ஸோ 1/K பவர் 1/2. ஸோ அதை சிம்பிளாக எப்படி எழுதலாம்? 1/K1 இது ரூட்டுக்குள்ள கொண்டு வந்துடலாமா? 1/2 அப்படிங்கிறது ஸ்கொயர் ரூட்னு எழுதலாம் இல்லையா? ஸோ அப்போ K2 இஸ் ஈக்குவல் டு 1/√K1 சொல்லிட்டு இருக்கு இல்லையா? ஸோ அப்படி இல்லை அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம்னா √K1 நான் ரெண்டுத்துக்கும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கேன். K2னா என்னன்னு பாருங்க, K1னா என்னன்னு பாருங்க. ஸோ K1 இஸ் ஈக்குவல் டு இதை இங்க கொண்டு போயிருங்க, இதை இங்க கொண்டு வந்துருங்க. இஸ் ஈக்குவல் டு 1/K2 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ இந்த ஸ்கொயர் ரூட் அந்த சைடு நீங்கள் கொண்டு போனீங்க அப்படின்னா வந்து ஸ்கொயராக மாறும். ஸ்கொயர் ரூட் வந்து ஸ்கொயர் அந்த சைடு கொண்டு போனீங்கன்னா ஈக்குவல் டுக்கு அந்த சைடு ஸ்கொயர் ரூட்னு ஆகும். ஸ்கொயர் ரூட்டை ஈக்குவல் டுக்கு அந்த சைடு கொண்டு போனீங்கன்னா ஸ்கொயர் ஆகும். ஸோ 1 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 1 தான் பை K2 ஸ்கொயர்னு இருக்கும். ஓகே. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு K1. ஸோ K1 இஸ் ஈக்குவல் டு எங்கேயா ஸ்கொயர் கொடுத்துருக்காங்களா? அந்த மாதிரி எதுவுமே கொடுக்கல. அப்போ K1 எதுக்கு? K1க்கான ரிலேஷன்ஷிப் நான் சொல்றேன். K2க்கானது கொடுத்துருக்காங்களா? எஸ் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் டில K2க்கானது கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ அந்த மாதிரி சிம்பிளிஃபை பண்ணி ரெண்டுத்துக்குமே கண்டுபிடிங்க. ரெண்டு இது கொடுத்துருக்காங்கன்னா, ரெண்டு ஈக்குவலிபிரியம் கொடுத்துருக்காங்கன்னா ரெண்டுமே கண்டுபிடிங்க. ஸோ அந்த ரெண்டுத்துல எந்த ஒன்று கரெக்டாக ஆப்ஷன்ஸோட மேட்ச் ஆகுதோ அதுதான் நீங்க பொருத்தி பார்க்கணும். ஓகே. இதுல உங்களுக்கு ஒரு டவுட் வரும், நான் வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வந்து செகண்ட் ஈக்குவேஷன் கொண்டு வரதா இல்லை செகண்ட் ஈக்குவேஷன் வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் கொண்டு வரதா? நீங்க வந்து ஏதோ ஒரு ஈக்குவேஷனை இப்போ ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கோங்க, அதை வந்து செகண்ட் ஈக்குவேஷன் கொண்டு வாங்க. கொண்டு வந்துட்டீங்கனாலே நீங்க ஒரு பாயிண்ட் கண்டுபிடிச்சிருவீங்க. எது? K1 இல்லை K2 அந்த மாதிரி கண்டுபிடிச்சிருவீங்க. அதை என்ன பண்ணுங்க, நீங்க லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல ஒன்றுத்தை வச்சுட்டு ரைட் ஹேண்ட் சைட்ல ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுங்க. அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்க லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொண்டு வந்துட்டு இன்னொரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுங்க. ஸோ இப்படிதான் வந்து நீங்க சால்வ் பண்ணணும். ஓகே. ஃபோர்த் கொஸ்டின், the equilibrium constants of the following are. உங்களுக்கு வந்து நைட்ரஜன் இந்த K1 K2 K3 மூணு ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கொடுத்துட்டு ஃபைனலாக ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, ஒரு ஈக்குவலிபிரியம் ரியாக்ஷன். ஸோ அதோட K என்ன அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஸோ ஒவ்வொன்றுத்துக்குமே நீங்கள் அப்போல்லாம் நம்ம என்ன பார்த்தோம்? நெட் ஈக்குவேஷன் என்னவோ அதில் தான் ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ரைட்டா? ஸோ அதே தான் இங்கேயும் நெட் ஈக்குவேஷனை ஃபோக்கஸ் பண்ணுது. ஸோ அமோனியா இருக்கு, உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் அமோனியா இருக்கு. இது LHS, இது RHS. ஸோ அமோனியா வந்து உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கு.
அப்போ எந்த ஈக்குவேஷனை ரிவர்ஸ் பண்ணால் உங்களுக்கு அமோனியா வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரும்? வேற எங்கேயுமே வந்து அமோனியா கிடையாது. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் மட்டும்தான் அமோனியா இருக்கு. கரெக்டா? ஸோ இந்த ஈக்குவேஷன் தான் அமோனியா இருக்கு. ஸோ அதை ரிவர்ஸ் பண்ணுங்க. அப்போ K1 ரிவர்ஸ் பண்றீங்க. ஓகே, ஸோ என்ன ஆப்ரேஷன் பண்றோம்? ரிவர்ஸ் ஆப்ரேஷன் பண்றோம். அப்போ K1 ரிவர்ஸ் பண்றதுனால அது என்னவா மாறும்? K இஸ் ஈக்குவல் டு 1/K1. கரெக்டா? ஃபர்ஸ்ட் ஆப்ரேஷன் டன். அடுத்து 5/2 O2 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ எப்போ வந்து இந்த 5/2 O2 வரும்? ஓகே, இந்த பார்ட் விடுங்க. ஏன்னா இங்க 1/2 இருக்கு, இங்க மேல வந்து O2 இருக்கு. ப்ராடக்ட் சைட் பாருங்களேன், 2NO இருக்கு, பட் 3H2Oன்னு இருக்கு. H2O எங்க இருக்கு? தேர்ட் ஈக்குவேஷன்ல உங்களுக்கு ப்ராடக்டா H2O இருக்கு. ரைட்டா? ஸோ அது 3H2O எப்போ மாறும்? இன்டூ 3 பண்ணும்போது. ஓகே, அப்போ தேர்ட் ஈக்குவேஷன் என்ன பண்றீங்க? மல்டிப்ளை பண்றீங்க. ஸோ K3 நீங்க என்ன பண்றீங்க? மல்டிப்ளை வித் 3. ஓகே, ஸோ மல்டிப்ளை பண்றீங்க அப்படின்னா அப்போ என்ன பண்ணணும்? K3 பவர் 3 போடணும். கரெக்டா? ஏன்னா நீங்க மல்டிப்ளை வித் n இல்லையா? ஸோ அந்த K எந்த நம்பரால் மல்டிப்ளை பண்றீங்களோ அதை பவர்னு எடுத்து எழுதிக்கணும். ஸோ அப்போ K3 என்ன ஆகும்? K3 பவர் 3 ஆகும். சரிங்களா? ஆஃப்டர் ஆப்ரேஷன். அடுத்து ஓகே, ஸோ இப்போ கம்பேர் பண்ணுங்க, எல்லாத்தையுமே கம்பேர் பண்ணுங்க. இது ரிவர்ஸ் பண்ணிட்டீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ரிவர்ஸ் பண்ணி எழுதுறதுனால இது இந்த சைடு வந்திருக்கும், இது இந்த சைடு போயிருக்கும். ரைட்டா? நைட்ரஜன் கேன்சல் ஆயிருக்கும். ரைட்டா? ஸோ ஆக்சிஜன் பார்த்தீங்கன்னா இந்த ஆக்சிஜன் வந்து 3/2 ஆயிருக்கும். ஏன்னா 3 மல்டிப்ளை பண்றீங்களா? த்ரூ அவுட் தி ஈக்குவேஷன் 3 மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 3/2 ஆயிருக்கும். மேல இருக்கிறத ஆட் பண்ணுவீங்க. ஸோ 3/2 பிளஸ் 1னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? 3 + 2/2 ஆகும். கரெக்டா? அப்போ 5/2 வரும். ஸோ 5/2 O2 தான் இங்க வந்திருக்கு. கரெக்டா? ரைட்டா? ஸோ அடுத்து NO பார்த்தீங்கன்னா 2NO. அதில் நம்ம செகண்ட் ஈக்குவேஷன்ல எந்த ஒரு சேஞ்சஸுமே பண்ணல. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ரிவர்ஸ் பண்ணியிருக்கோம், தேர்ட் ஈக்குவேஷன்ல 3 மல்டிப்ளை பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். ஓகே, ஸோ K2ன்றது எப்படி இருக்கும்? அப்படியே தான் இருக்கும். ஓகே, அதில் எந்த சேஞ்சஸும் கிடையாது. உங்களுக்கு ஃபைனல் நெட் ஈக்குவேஷன் வந்துருச்சா? இப்போ என்ன கேட்குறாங்கன்னா K அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா என்ன பண்ணியிருக்காங்க? ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டை அப்படியே ஆட் பண்ணியிருக்காங்க இல்லையா? ஸோ ஆட் இப்போ அடிஷன் தான் என்னன்னு பார்த்தோம். அதாவது எல்லா இண்டிவிஜுவல் ஈக்குவலிபிரியம் ரியாக்ஷன்ஸும் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா மல்டிப்ளிகேஷனுக்கு ஈக்குவலண்டா இல்லையா? ஸோ அப்போ மல்டிப்ளிகேஷனுக்கு ஈக்குவலண்ட்னா உங்களுக்கு K3 பவர் 3 வந்துருமா? ஓகே, இன்டூ K2வா இன்டூ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன சேஞ்சஸ் பண்ணிருக்கோம்? 1/K1 மாத்திட்டோம். 1/K1. ஓகே, விச் மீன்ஸ் நம்ம என்ன பண்ணிருக்கோம்? K3 ஆட் பண்ணிருக்கோம், பிளஸ் K2 ஆட் பண்ணிருக்கோம், பிளஸ் K1 ஆட் பண்ணிருக்கோம். ஓகே, ஸோ சேஞ்ச் பண்ணது என்னது? K3 பவர் 3 ஆயிடுச்சு. K2 எந்த மாற்றமும் இல்லை, அதுல எந்த சேஞ்சஸும் இல்லை. K2 இங்க பிளஸ் எல்லாம் எடுத்துட்டு இங்க என்ன பண்ணணும்? மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, ஸோ அப்போ என்ன வரும்? K3 பவர் 3 இன்டூ K2 பை K1 இருக்குமா? ஸோ இது ஈக்குவேஷன் இந்த ஆப்ஷன் எங்க இருக்குன்னு பாருங்க. ஆப்ஷன் ஏல இருக்கு. K2 K3 பவர் 3 பை K1. ஓகே, ரொம்ப சிம்பிள். அடுத்து இஃப் த ஈக்குவலிபிரியம் கான்ஸ்டன்ட் ஃபார் N2 plus O2 gives 2NO is K. Okay, the equilibrium constant for half N2 plus half O2 gives NO. ஸோ இதுக்கும் கம்பேர் பண்ணுங்க. என்ன பண்ணியிருக்காங்க? ஜஸ்ட் இந்த ஈக்குவேஷனை 2ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. ரைட்டா? ஸோ 2ஆல் மல்டிப்ளை பண்ணாதான் உங்களுக்கு இந்த ஈக்குவேஷன் வரும். ஓகே, இப்போ கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த ஈக்குவேஷனுக்கு வந்து K அப்படின்னா இந்த செகண்ட் ஈக்குவேஷனுக்கு என்னன்னு தான் கேட்குறாங்க. ரைட்டா? ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் 1க்கு வந்துட்டு K அப்படின்னா ஈக்குவேஷன் 1, ஈக்குவேஷன் 2க்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஈக்குவேஷன் 1 என்ன பண்ணால் நமக்கு ஈக்குவேஷன் 2 வரும்னா நீங்கள் 2ஆல் டிவைட் பண்ணலாம். ஸோ அதான் வைஸ் வேர்ஸா, கீழே இருக்க ஈக்குவேஷன் 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வரும், ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் 2ஆல் டிவைட் பண்ணால் உங்களுக்கு செகண்ட் ஈக்குவேஷன் வரும் இல்லையா? ஸோ அப்போ நீங்கள் டிவைட் பண்ணுறீங்கன்னா K பவர் 1/n இல்லையா? ஸோ அதுதான் வந்து சேஞ்சஸ். ஸோ நீங்கள் வந்து டிவைட்ன்ற ஆப்ரேஷன் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்? ஈக்குவலிபிரியம் இந்த மாதிரி மாறும். ஸோ எந்த நம்பரால் டிவைட் பண்ணுறீங்க? 2ஆல் டிவைட் பண்ணுறீங்க. ஸோ K இஸ் ஈக்குவல் டு K 1/2. ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, அடுத்த ஒரு கொஸ்டின். given that the equilibrium constant for the reaction. ஸோ உங்களுக்கு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. equilibrium reaction has the value of 278 at a particular temperature. What is the value of the equilibrium constant for the following reaction at the same temperature? Okay,
ஸோ இதுலேருந்து என்ன இதை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நீங்கள் செக் பண்ணணும். ரைட்டா? இது வந்து 2 மோல்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்துட்டு ஓகே, இதில் நல்லா நோட் பண்ணிங்கன்னா தெரியும், ரிவர்ஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா? ரிவர்ஸ் பண்ணிட்டு 2ஆல் டிவைட் பண்ணியிருக்காங்க. ரிவர்ஸ் டிவைடட் பை 2. ஓகே, ஸோ ரிவர்ஸ் பண்ணுவோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம்? 1/k மாற்றிடுவோம் இல்லையா? ஸோ ரிவர்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 1/k மாற்றிடுவீங்க. அண்ட் நீங்கள் வந்து 2ஆல் டிவைட் பண்ணுறீங்க அப்படின்னா 1/n மாறும். ரைட்டா? சிம்பிள். ஸோ உங்களுக்கு கேயோட வேல்யூ ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க 278. அதை சப்ஸ்டியூட் பண்ணுங்க இல்லையா? பவரில் வந்துட்டு 1/2. ஏன் அப்படின்னா நமக்கு 2ஆல் டிவைட் பண்ணுறோம், அதனால 1/2. ஸோ சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 5.9 × 10⁻² வரும். ஸோ இங்கே அப்ராக்சிமேட் வேல்யூ எதுன்னு பாருங்கள். ஸோ 6 × 10⁻² தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, கேயோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. இது வரைக்கும் கண்டுபிடிக்கிறதா நம்ம வேலை. கேயோட வேல்யூ கொடுத்துருக்காங்க, அதை சப்ஸ்டியூட் பண்ணுங்க. சப்ஸ்டியூட் பண்ணிட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 278 ஸ்கொயர் ரூட் மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் இந்த வேல்யூ கொண்டு வரலாம். ஸோ கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு 6 × 10⁻² வரும். ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். இன்னும் ஒரு ப்ராப்ளம் பார்த்துடலாம், கடைசி ப்ராப்ளம். த டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் ஃபார் அசிட்டிக் ஆசிட் அண்ட் HCl at 25 degrees Celsius are 1.5 × 10⁻5 and 4.5 × 10⁻10 respectively. ஸோ ஈக்குவலிபிரியம் கான்ஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. நான் உங்களுக்கு அங்கே சொல்லியிருந்தேன் இல்லையா, K ஃபார்வர்ட் பை K பேக்வர்ட். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு ஒரே ஈக்குவேஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் ஒன்று K1 எடுத்துக்கோங்க, அசிட்டிக் ஆசிட். HCl வந்துட்டு K2 அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஸோ நார்மல் கே உங்களால் கண்டுபிடிக்க முடியும். K = K1/K2. ஓகே, உங்களுக்கு ஃபார்வர்ட் பேக்வர்ட் ரியாக்ஷன் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், K ஃபார்வர்ட் பை K பேக்வர்ட் அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ இந்த கேஸில் 1 and 2 தான். ஓகே, அதோட வேல்யூஸ் எல்லாம் கொடுத்துட்டாங்க உங்களுக்கு. தி ஈக்குவலிபிரியம் கான்ஸ்டன்ட் ஃபார் த ஈக்குவலிபிரியம் சொல்லிட்டு உங்களுக்கு நெட் ஈக்குவலிபிரியம் ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க. ரைட்டா? ஸோ உங்களுக்கு இண்டிவிஜுவல் தெரியும். ரைட்டா? நீங்கள் டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், ஃபார்முலாவும் தெரியும். 1.5 × 10⁻5 அப்படின்னு சொல்லி போடுவீங்க. ஸோ இந்த டெசிமல் நான் கொண்டு வந்துட்டேன்னா மேலே கொண்டு வரனா கீழே கொண்டு வரணும். ஸோ ஒரு பிளேஸ் நீங்கள் வந்து டுவர்ட்ஸ் ரைட் ஷிஃப்ட் பண்ணுறீங்க. 10⁻6 மாறும். ஏன்னா சின்ன வேல்யூ நான் பெரிய வேல்யூ இங்கே காட்டுறேன் இல்லையா? 15 அதனால -6 இல்லையா? 45 × 10⁻11 நீங்கள் சால்வ் பண்ணி அது 1/3 ஆகும். × 10⁵. ஸோ இங்கே நான் டிவிஷன் தப்பாக போட்டிருப்பேன். ஓகே, அதை ரிமூவ் பண்ணுறேன். ஸோ 1/3 × 10⁵ வரும். ஸோ இதை சால்வ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓகே, இங்கே சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 0.3 × 10⁵ × 10⁻1. ஏன் அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் வந்து 0.3 இருக்கு இல்லையா? ஸோ இதை வந்து 3ன்னு எழுதலாம். ஸோ ஒரு டெசிமல் பாயிண்ட் டுவர்ட்ஸ் ரைட் வைக்கிறனால 10⁻1 மல்டிப்ளை பண்ணிங்க. மல்டிப்ளை பண்ணும்போது நீங்கள் 5 - 1 அப்போ 4 3 × 10⁴. ஓகே, ஸோ ஆப்ஷன் சி தான் அதுக்கு கரெக்டான ஆன்சர். பட் நீங்கள் இந்த பவர் வேல்யூஸை நீங்கள் எக்ஸ்பனன்ட் இருக்கு இல்லையா, எக்ஸ்பனன்ட் பவர் இருக்கு இல்லையா? ஸோ இதை சால்வ் பண்ணலாம் 3 × 10⁵ போட்டுருவீங்க. ரைட்டா? ஸோ கம்ப்ளீட்டாக சால்வ் பண்ணுங்க. எப்படி வந்து உங்களுக்கு ஆப்ஷனில் வந்துட்டு இது வைக்கிறாங்க பாருங்க, ட்விஸ்ட் வைக்கிறாங்க பாருங்க. ஸோ நீங்கள் வந்து ப்ராப்ளம் கம்ப்ளீட்டாக சால்வ் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு எது கரெக்டான வேல்யூ அப்படிங்கிறதே தெரியும். ஓகே, இதுக்கு ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து எடுத்து சால்வ் பண்ண பாருங்க. ஸோ இந்த மாதிரியான கொஷின்ஸ் இருக்கு இல்லையா? 3rd கொஷின் நம்ம பார்த்தோம்ல, 3rd and 4th கொஷின்னா உங்களுக்கு கன்ஃபியூசிங்காக இருக்கும். பட் பை ப்ராக்டிஸ் யூ கேன் இம்ப்ரூவ். ஓகே, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். ஓகே, அடுத்த டாபிக் ஏதாவது உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.